பொதுவா ஸ்கின் டிசீஸ் தோல் வியாதிக்கு என்னென்ன தெய்வங்களை வணங்கலாம் அப்படின்னு முதல்ல பார்த்துடலாம். இதுலயும் எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டோம்னா, தோல் வியாதி அப்படின்னு சொன்னோன்னே சிவன் தான். அதுவும் வைத்தியநாத சுவாமி அவர் தான் வந்து பிசிக்கல், அதாவது பிசிஷியன் வச்சுப்போமே அப்படின்னு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சீதலா தேவி, மாரியம்மன், அதுக்கப்புறமா நீங்க இன்னும் நிறைய, அதாவது தன்வந்திரி பெருமாள், இவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்கின் டிசீஸ்க்கு உண்டான எல்லா விஷயத்தையும் வந்து போக்கி கொடுக்குறாங்க. இதுல வந்து இன்னொரு, அதாவது கொஞ்சம் நவகிரக விஷயமா போயிட்டோம் அப்படின்னா ராகு, சனி, புதன் இதோட சேர்க்கைகள், இது மூலமாவும் ஸ்கின் டிசீஸ் ஏற்படும். அதனால நம்மளால ஏதாவது நம்மளுக்கு ஸ்கின் டிசீஸ் இருந்து நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த தெய்வங்கள் எல்லாம் வணங்குறதுனால இந்த தோல் நோயை போக்கிக்க முடியும். இதுல வந்து அந்த காலத்துல இருந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்த ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லிடுறேன். பொதுவா இந்த ஸ்கின் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து அப்பப்ப இது வந்து சொரியாசிஸ் மாதிரி இது என்ன இருக்குன்னா வந்துட்டே இருக்கு இல்லையா, அது அப்பப்ப நம்ம தீர்த்துக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம தினமுமே ஏதாவது ஒரு வழி பண்ணணும். இதுக்குதான் நம்ம பெரியவங்க என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, கோவில்ல வந்து அபிஷேகம், அதாவது காத்தால முதல் அபிஷேகம் பண்றாங்க இல்லையா, அந்த இறை, அதாவது அந்த இறை மூத்தத்து மேல முதல்ல விடுற அந்த அபிஷேக நீர் இருக்கு பாருங்க, அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கோமுகம் வெளியில வந்து அந்த கர்ப்பகிரகம் வெளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கோமுகம்னு ஒண்ணு இருக்கும். அதுலதான் அந்த காலத்துல நம்ம இன்னி வரைக்கும் கூட அந்த பழக்கம் இருக்கு. ஆனா இப்ப அதெல்லாம் ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியல. அந்த கோமுகத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த முதல்ல வர நீர் இருக்கு பாருங்க, அதை எடுத்து உள்ள சாப்பிடுவாங்க. இததான் வந்து இந்த தோல் வியாதிக்கு உள்ள சூப்பர் மருந்து அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான்.